பள்ளிக்கூட பாட நூல்கள்ல கூட அறமும் பொருளும் தான் இருக்கும். காமத்துப்பால பாடமா வைக்கிறது இல்ல. காமத்துப்பால்ல தான் கவிஞரை பார்க்கும். அது இன்பத்துப்பாலா காமத்துப்பாலா? காமம்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையா? அறம் பொருள் காமம். நட்பின் உச்சம் காமம். காதல் என்பது பள்ளி படிப்பு, காமம் என்பது பட்ட படிப்பு. இன்றைக்கு இந்த மதவாதிகளும் குடித்துக் கொண்டு இந்த வள்ளுவருக்கு காவி உடை போட்டு இதுல சைவரா வைணவரான்னு தெரியல, கேட்கணும். அவங்க கொஞ்சம் அப்படியே நழுவிட்டாங்க அதுல இருந்து. ஏன் நமக்கு இந்த வம்பு? செங்கன்மாள்ங்கிறது யாரு? திருமால் தானே. குறிப்பிட்ட ஒரு கடவுளின் பெயரை சொல்லிவிட்டால் இது உலக பொதுமறையா? அவர் அப்படி சொல்ல வந்திருந்தா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிவன் முதற்றே உலகன்னு கூட அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்க மறுத்து கூட சொல்லலாம். ஆனா அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா, மதத்தை விட இல்லறமும் வாழ்க்கையும் இந்த உலக வாழ்வியலும் சிறந்தது என்று சொல்லுகிற ரொம்ப புரட்சியான கருத்தாக நான் கருதுகிறேன். இல்லற வாழ்வில் கிடைக்கிற இன்பத்தை சிற்றின்பம் என்றும், கடவுளிடம் இருந்து நாம் பெறுகிற அன்பை பேரின்பம் என்றும் சொல்லுவது ஆன்மீகத்தின் வழக்கு. இல்ல, நம்ம இதை தாண்டக்கூடாது. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு இதுல. நீங்களும் உங்களை போன்ற புலவர் பெருமக்களும் வள்ளுவரை எப்படியாவது கொண்டு போய் அந்த இந்திர உலகம் சந்திர உலகத்தில் சேர்த்து விடணும்னு ஏன் இவ்வளவு முனைப்பா நிக்கிறீங்க? தாமரையின் காதலன் அப்படின்னு பொருள் வருமா வராதா? அவ்வளவுதான் என் கேள்வி. அந்த பொருள் இந்த இடத்தில் பொருந்தா. அது எல்லாம் பழைய சிந்தனை. இன்னைக்கு அறிவியல்ல அதுவும் மாறி போச்சு. பேச்சுக்காக நான் உங்க கருத்தை ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு நான் கேட்கிறேன், திருவள்ளுவர் காலத்தில் இந்து மதம் மட்டும்தான் இருந்ததா? என் குணத்தான் யார் என்கிற விவாதம் இன்னமும் முடியாத ஒன்று. வள்ளுவர் திட்டமிட்டு இந்து மத கடவுள்களை மட்டம் தட்டுகிறார். அதான உண்மை. காவாடி பசங்களோட தேவரை ஒப்பிட்டு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்திர உலகம் ரொம்ப பெரியதுன்னு நீ சொல்ற, ஆனா அதை விட இந்த நடைமுறை வாழ்க்கை தான் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் பார்வையில் காமம் மிக இயல்பானது, தேவையானது, உயர்ந்தது. ஆண்டவன் இல்லைன்னு மட்டுமே நம்ம படம் எடுத்தா எல்லாரும் பார்க்க மாட்டான். எடுக்கிற படத்துல சேர்த்து சொல்லிடுவோம். கலைஞருக்கு அந்த ஒரு நினைவு இருக்கு, எங்க இடம் கிடைக்குதோ அங்க சொறிவிடணும்னு. திருவள்ளுவருக்கு ஏன் இருக்கக்கூடாது? கனியினும் சுவையுடைய உன் காதலி இருக்கிறாளே, அவளை மறந்துட்டேடா தம்பி, உன் காதலியை விட கல் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்குங்கிறான். தான் ஏற்காத கல்லை சொல்லி அதை விட இது சிறந்தது என்று சொன்னது போல, தான் ஏற்காத திருமால் உலகத்தை சொல்லி அதை விட இது சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கலாம். தாமரையின் கண்ணான் காதலன், அவன் சூரியன், எனவே சூரியனிலிருந்து வந்த உலகம் இது, எனவே இவ்வளவு சுற்றி வளைத்து அதற்கு பொருள் வரணுமா? இல்ல நாங்க ஒத்துக்க வேண்டாம். நீங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கிறேன் ஐயா. இன்றைக்கு நம்முடைய திருக்குறள் பற்றிய உரையாடலில் எந்த பகுதி, எந்த குறள் பற்றி நம்ம உரையாடலாம்? ஐயா, நம்ம சென்ற வாரங்கள்ல அறம் பொருள் பார்த்திருக்கிறோம். அப்படி நம்ம ஒண்ணு முன்னிதான் போய் வர்றோம், ஒன்னும் வரிசைப்படுத்தி எல்லாம் வரல. அதனால இந்த வாரம் இந்த காமத்துப்பால் பற்றி பேசுவோம் ஐயா. இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பால் பேசுவோமே அப்படின்னு நினைக்கிறேன். உங்க விருப்பம் சொல்லுங்க. சரிதான். அதாவது பள்ளிக்கூட பாட நூல்கள்ல கூட அறமும் பொருளும் தான் இருக்கும். காமத்துப்பால பாடமா வைக்கிறது இல்ல. அது ஏதோ அப்படி படிக்க கூடாது அப்படி இல்ல. காமத்துப்பால், அதாவது எனக்கு அறத்துப்பாலில் வள்ளுவர் என்கிற ஒரு ஞானியை பார்க்கிறோம். பொருட்பாலில் வாழ்வின் நடைமுறைகளை சொல்லித் தருகிற ஒரு ஆசிரியரை பார்க்கிறோம். காமத்துப்பால்ல தான் கவிஞரை பார்க்கிறோம். ஒரு திருவள்ளுவரை ஒரு கவிஞராக நாம் பார்க்கிற இடம் காமத்துப்பால்ல. அது போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி நம்ம தெளிவுபடுத்திக்கலாங்க ஐயா. நீங்க சொன்னதுனால எனக்கு அந்த ஐயம் வந்தது. இன்பத்துப்பால் எனப்படுகிற காமத்துப்பால், அது இன்பத்துப்பாலா காமத்துப்பால்? அது காமத்துப்பால் தான். அது காமம்னு சொல்ல கூட நம்ம முன்னோர்கள் தயங்கி காமம்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையா, அதனால அது இன்பத்து பால்னு கொஞ்சம் ஒரு போர்வையை போத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால அப்படி சொல்லி சொல்லி இன்பத்து பால்னே வந்துருச்சு. ஆனா அதனுடைய பகுதி காமத்து பால் தான். அதுல ஒண்ணும் ஐயப்பாடே இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாக முப்பால் என்றாலே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. அறம் பொருள் காமம் தான் நீங்க சொல்றதுதான். நீங்க சொல்ற மாதிரி காமம் என்பதற்கு ரொம்ப ஆழமான ஒரு பொருளை தொல்காப்பியத்திலேயே நம்ம பார்க்கணும். கமம் நிறைந்தியதும், அந்த காமம் என்கிற சொல் எப்படி வந்தது என்று அந்த கிழவியாக்கம் சொல்லதிகாரத்துல தொல்காப்பியர் சொல்ற கமம் நிறைந்தியதும், அதாவது நிறைந்த அன்புதான் கமம் என்பது. நிறைந்த அன்பு, கமம் என்கிற வேர்ச்சொல்லில் இருந்து வந்ததுதான் காமம் என்பது. இன்னொரு இடத்தையும் சொல்லணும். அதாவது காதலுக்கும் காமத்துக்கும், ஒரு இன்பத்துக்கும் காமத்துக்குமே வேறுபாடு உண்டு. காதல் என்பதை பொதுவான இடங்களில் கூட நாம் பயன்படுத்தலாம். காதல் மகனே, காதல் மகனே சொல்லலாம். நான் காதலிக்கிற ஊர் இது, நான் காதலித்து படித்த நூல் இது என்றெல்லாம் சொல்லலாம். நான் காமம் கொண்ட ஊர் இது என்று சொல்ல முடியாது.
சொல்ல முடியாது. காமம் என்பது உடற்கூட்டம், மெய்யுறு புணர்ச்சியையும் மையமாக கொண்ட அன்பு. அதனால்தான் நட்பின் உச்சம் அது, உச்சம் காமம். காதல் உள்ளம் சார்ந்தது, காமம் உடலும் சார்ந்தது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. மெய்யுறு புணர்ச்சி தான் காதல். காதல் என்பது பள்ளி படிப்பு, காமம் என்பது பட்ட படிப்பு. அப்படி கொள்ளலாம். காமம் பொது சொல், காமம் குறிப்பு சொல் என்பது என்னுடைய பார்வை. தொல்காப்பியத்திலிருந்து ஒரு வரியை சொல்லிட்டு நம்ம மறுபடியும் போகலாம். இந்த காதல் பற்றி சொல்லுகிற போது தொல்காப்பியம் களவியல்ல ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல சொல்லுகிறது. அதாவது அன்போடு உணர்ந்த ஐந்திணை திறத்தின் காமக்கூட்டம் காணும் காலை என்று வரும். இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எதுவாக இருந்தாலும் இந்த அன்போடு புணர்ந்த இந்த ஐந்திணையும் இதுல வருகிற எல்லாம் காமம் சார்ந்தது. காமம் சொல்லும் காண்ட காலை என்று அது வரும். இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ காமத்துப்பால் அதுல நான் ஒரு 2 இடங்களில் எனக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன. அது பற்றி நம்ம பேசலாம். முதல்ல அதாவது புணர்ச்சி மகிழ்தல் என்கிற அது பற்றி பேசுகிற போது வள்ளுவர் என்ன சொல்கிறார்? தாம்பிழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. இதுல இந்த மென்தோள் துயில்தல் என்பது பாவாணர் சொல்லுவார், அது இடக்கரடக்கல் தான் என்பார். அது அப்படி அது உடற்கூட்டத்தை தான் சொல்றாரு. அப்படி தான் விரும்புகிற காதலரோடு இருக்கிற அந்த மகிழ்ச்சியான நேரம் இருக்கிறது, அதை விடவா உங்கள் தாமரை கண்ணான் உலகு சிறந்ததுன்னு கேட்கிறார். இப்ப நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு ஏறத்தாழ நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த தாமரை கண்ணான் யார்? அதாவது உரையாசிரியர்கள் எல்லாம் தாம் விரும்புகிறவரோடு மகிழ்ந்திருக்கிற அந்த இன்பத்தை விடவா இந்திரன் உலகம், இந்திர சொர்க்கம் இனியது என்று கேட்கிறார்கள். தாமரை கண்ணான் இத இன்றைக்கு இந்த மதவாதிகளும் பிடித்துக் கொண்டு இந்த வள்ளுவருக்கு காவி உடை போட்டுக்கிட்டு அவங்க பாருங்க, வள்ளுவர் தாமரை கண்ணான் உலகதான் சொல்லி இருக்கிறாரு. எனவே அவர் இந்துதான். இந்துல சைவரா வைணவரான்னு தெரியல, கேட்கணும் அவங்கள. அதனால இந்துதான் என்று இன்றைக்கு அவர்கள் எழுதுகிறார்கள். இப்போ எனக்கும் அந்த ஐயம் இருக்கிறது. தாமரை கண்ணான் உலகு என்கிறாரே, அப்படி ஒரு உலகம் இருக்கிறதா? அவன் யார்? அந்த தாமரை கண்ணான் யார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிக சரியான அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து, மிக சரியான குரட்பாவை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டா, மிகவும் குழப்பத்திற்குரிய, ஐயத்திற்குரிய விளக்கங்கள் எழுதப்பட்ட இந்த குரட்பா தான் என்ன நான் படித்த வரையில. பாருங்க ஐயா, முதல்ல நான் வரிசைப்படுத்திடுறேன். அறிஞர்கள், நல்ல படிப்பாளர்கள் இந்த குறளுக்கு ஒரு வரியில சொல்றேன், முக்கியமானவர்களை மட்டும் சொல்றேன். இதற்கு பரிமேலாளர்கள் சொல்றாரியா, அந்த தாமரை கண்ணான் உலகம்னா என்னன்னு சொல்றாரு? செங்கன்மாள் உலகம்ங்கிறாரியா. பரிமேலாளர்களுடைய சொல் செங்கன்மாள் உலகம். மூவா சொல்றாரியா தாமரை கண்ணன் உலகம்ங்கிறார். திருக்குறள்ல கண்ணான் தான் இருக்கு, கண்ணன் கிடையாது. கண்ணான் நெடில் கண்ணான், நல்லா அதை நீங்க கவனம் வச்சுங்க. மூவா சொல்றாரு. மணக்குடவர் சொல்றாரு அது இந்திரனது சொர்க்கம்ங்கிறாரு. மணக்குடவர் இந்திரனுடைய சொர்க்கமா அது. நம்ம ஐயா தலைவர் கலைஞர் சொல்றாங்க, என்றெல்லாம் சொல்லுகிறார்களேங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அப்படியே நழுவிட்டாங்க அதுல இருந்து. ஏன் நமக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, தாமரை கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதில் கூட இந்த இன்பம் இருக்குமோ? ஆனா இவங்களுடைய கருத்து அதுல வரவே இல்லை. அப்படிலாம் சொல்லிக்கிறாங்களாம். இல்ல, அப்படி சொன்னதுல எனக்கு ஒரு நிறைவு இல்லை அதுல, அந்த பதில்ல அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. புலியூர் கேசிகன் சொல்றாருயா, கண்ணனின் போக உலகம்ங்கிறாரு. கண்ணனை தான் சொல்றாரு. அந்த மரத்து மேல ஏறிட்டு துணி எல்லாம் சுருட்டிட்டு எல்லாம் ஓடி ஒளிஞ்சான்ல, அதை வச்சு சொல்றாரு அவரு. அந்த கண்ணனுடைய போக உலகமா அது. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு வர்றாங்க. அப்புறம் சாலமன் பாப்பையா சொல்றாரு திருமாலின் உலகம்னு நேரடியாவே சொல்லிட்டாரு அவரு. திருமால் என்ற கடவுளின் பெயரை சொல்லி அவருடைய உலகம்னு ஐயா சாலமன் பாப்பையா சொல்றாங்க. நாமக்கல் ராமலிங்கம் சொல்றாருயா, அவரும் சொல்றாரு அது திருமாலின் உலகம் தாங்கிறார். திருமாலின் உலகம் அப்படிங்கிறாரு. நம்ம திருக்குறள் முனுசாமியா சொல்றாரு கண்ணனின் உலகம்னு அவரு சொல்லிட்டாரு. ஏன் இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்ணான்லாம் அவரு போல, அது கண்ணனுடைய இப்படி இருக்கு. இப்படி சொல்லிட்டு போனா நான் ஒரு 50-60 சொல்லுவேன். வேண்டாம், நமக்கு நேரம் போதாது. இந்த முக்கியமானதை மட்டும் இன்னும் ஒரு முக்கியமான 2 மட்டும் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது தேவனைய பாவாணர் ஐயா பாவாணருடைய உரை, என்னுடைய ஆசிரியர் சாரங்கபாணி அவருடைய உரையை எப்போதும் நான் ரொம்ப கவனமா பார்ப்பேன். பாவாணர் என்ன எழுதுறாங்கன்னா, இது தாமரைக்கும் இந்துலனுக்கும் எந்த இடத்திலும் தொடர்பு இல்லை. எனவே
தாமரை கண்ணான் உலகு என்பது செங்கண்மால் உலகு. அதாவது நீங்க சொன்ன பரிமேலழகர் உரைதான். செங்கண்மால் திருமாலின் உலகம் என்றுதான் பாமாணரும் சொல்றார். செங்கண்மால்ங்கிறது யாரு? திருமால் தானே. திருமால் அதைத்தான் சொல்றார். அதான் இப்ப சொல்றாரு. என்னுடைய குழந்தை இல்ல, புலவர் குழந்தை கலைஞரை போலவே அவரும் உரை எழுதுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிற என்று. நாவலர் மட்டும் வேற மாதிரி எழுதுறாரு. நாவலர் சொல்லுகிற உரையை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இதுல எனக்கு ஒரு அழுத்தமான கேள்வி. எனக்கு இந்த திருக்குறளை மீண்டும் 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 படித்து எனக்கு ஏற்பட்ட ஒரு ஐயப்பாடு, குறிப்பிட்ட ஒரு கடவுளின் பெயரை சொல்லிவிட்டால் இது உலக பொதுமறையா? அதாவது நாம் சொல்றோம் ரொம்ப அழுத்தமா, எந்த கடவுளை பெயரையும் சொல்லாமல், எந்த மொழியும் சொல்லாமல், தமிழ் என்ற சொல்லை கூட பயன்படுத்தாமல், எல்லோருக்கும் பொதுவாக, உலகத்திற்கு பொதுவாக எழுதப்பட்ட உலக பொதுமறைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். தாமரை மலரில் இருக்கின்ற கடவுள் செங்கன்மான் உலகம், திருமாலின் உலகம் என்றெல்லாம் நம்ம அதுல பொருள் சொல்லிட்டோம்னா அப்ப ஒரு சாராருக்கு உட்பட்டது அல்லவா அது? எந்த கடவுள் தாமரை மலர்ல உட்கார்ந்து இருக்கிற கடவுள், எந்த மதத்தை சார்ந்த கடவுள்? இந்து மதத்தை சார்ந்த கடவுள் தான் தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்கோம், சிங்கத்துல உட்கார்ந்துருக்கோம், புலியில உட்கார்ந்துருக்கோம், அப்படிலாம். அதுதான், ஏன்னா நம்ம சுட்டி காட்டிடுறோம் அது இதை சார்ந்தது. அப்படிங்கும் போது இது இந்து மதத்திற்காக, இந்த கடவுள் நம்பிக்கையுடைய அவர்களுக்காக எழுதப்பட்டதுன்னு ஒரு பொதுத்தன்மை அதுல நீங்கிடுது. நான் அவனை நிச்சயமா வள்ளுவர் அதுல வழிக்கு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்படி சொல்ல வந்திருந்தா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிவன் முதற்றே உலகன்னு கூட அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆதி பகவான் அவர் ஒன்னும் ஒரு மறைபொருளா ஒரு சொல்ல போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அவர் வெளிப்படையா எழுதியிருக்கலாம். அவர் இன்னும் புகழ் பெற்றிருப்பாரு. அவர் அப்படிலாம் வந்திருந்தாருன்னா ஒரு மதம் சார்ந்து இன்னும் புகழாயிருக்கும். இப்ப ஏன் எதற்கு என் மனத்தில் இதில் குழப்பம் ஏற்பட்டது என்றால், திருவள்ளுவர் இப்படி சொல்லி இருப்பாரா, இப்படியா சொன்னார் வள்ளுவர் அப்படின்னு நான் அதை ரொம்ப ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஆழ்ந்து படிக்கும் போது எனக்கு அதுல தெட்டன ஒரு பொருள் புரிந்ததுங்கய்யா. ரொம்ப தெளிவா ஒரு பொருள் புரிந்தது. இதை நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க மறுத்து கூட சொல்லலாம். ஆனா இந்த பேசும்போது ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள், புலவர்கள், கவிஞர்கள், திருக்குறளில் தோய் உடைய பெரியவர்கள், நாம் இருவரும் பேசிக்கொள்வது சரியா முறையா, இதுதான் இப்படித்தான் இருக்குமா என்றாவது அவர்களுடைய பின்னூட்டத்தில் கண்டிப்பாக தெரிவிக்கும்படி பணிவோடு நான் கேட்டுக்கிட்டு இதை தொடங்குறேன். இப்ப நான் இதுக்கு எப்படி பொருள் பார்த்தேங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். இதை கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. வள்ளுவர் சொல்றாரியா, தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள். அது வரைக்கும் ஒன்னும் குழப்பமே இல்லை. இந்த தாமரை கண்ணான் உலகு அப்படிங்கிற இடத்துலதான் இந்த பொருள் அவரு இவரு அப்படின்னு போட்டு குழப்பிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 உரைநூல்களை பிரட்டி பார்த்தா இப்படியே தான் இருக்கு. வேற மாற்று கருத்தே இல்லை. சரி, நீங்க என்னையா நினைச்சீங்கன்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல நான் என்ன இதுல பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாமரை கண்ணான் உலகு, இதுல எனக்கு குறிப்பா என் கண்ணுல பட்டது கண்ணன் அல்ல, தாமரை கண்ணன்னு வள்ளுவர் எழுதியிருந்தாருன்னா நான் வாயே திறக்க மாட்டேன். அவர் கண்ணனை தான் சொல்லிட்டாரு, ஏன்னா பெயர் அதுதான் சொல்லிட்டாரு. கண்ணான் அப்படிங்கிறாரு. அதுலதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஏன் இவர் துணைக்கால் போட்டாரு? வள்ளுவர் என்ன பிழையா எழுதுறவரா? எப்படி இதுல ஒரு துணைக்கால் கண்ணான் ஏன் வந்ததுன்னு பார்க்கும்போது, கண்ணான் கண்ணாட்டி, சீமான் சீமாட்டி அப்படின்னு நமக்கு சொல்லு இருக்கு. அப்ப வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்? தாமரை மலர் தான். ஏன்னா இது ஒரு காதல், ஆழ்ந்த காதலை சொல்கின்ற இடம், உடல் இன்பத்தை வெளிப்படுத்துகின்ற இடம், கனிந்த இடம். அந்த இடத்துல வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடைய காதலியின் தோள்களிலே நான் படுத்து துயில்கின்ற இன்பம் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தாமரை மலர் கண்ணான் அடுத்த சொல் வருது. அப்ப தாமரையின் காதலன், கண்ணான்னா காதலன், கணவன், துணைவன் அப்படின்னு பொருள் இருக்கு. தாமரை கண்ணான், தாமரையின் காதலன் யாரு நமக்கு தெரியாதா? சந்திரனை கண்டால் அள்ளி மலரும், சூரியனை கண்டால் தாமரை மலரும். இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். இது விஞ்ஞானப்படி நமது புலவர்கள், கவிஞர்கள் எவ்வளவோ இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அப்ப அவரு தாமரையின் காதலன்கிறாரு. தாமரையின் காதலன் யாரு? சூரியனை கண்டால்தான் தாமரை மலர்கின்ற பொழுது தாமரையின் காதலன் சூரியன் தான். அந்த சூரியனில் இருந்து கிடைக்க பெற்ற இந்த உலகத்தில் இவள் தோளில் எனக்கு கிடைக்கின்ற இன்பத்தை விட வேறு இன்பம் இந்த உலகத்தில் உள்ளதோ அவ்வளவுதான். இந்த உலகத்தை தான் அவர் சொல்றாரு, அதை தாண்டி அவர் ஒண்ணும் வெளியில போல. கதிரவனில் இருந்து கிடைக்கப்பட்ட இந்த உலக
உலகத்தில் என் காதலியின் தோள் மீது துயிலுகின்ற இன்பத்தை விட வேறு இன்பம் இருக்கிறதோ அப்படின்னு அந்த காதலன் வியந்து கேட்கிறான், வியந்து நினைக்கிறான். அவ்வளவுதான் இதுக்கு பொருள். இதுக்கு ஒண்ணும் பெருசா அந்த உலகம் இந்த உலகம் அது திருமால் உலகம் செங்கன்மால் உலகம் எனக்கு உடன்பாடே இல்லையா, அப்படி வள்ளுவர் எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா என்னையா நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொல்லுவதில் நீங்க பேசும்போதே ஒரு செய்திய சொன்னீங்க. இத நீங்க மறுக்கிறதுனால மறுப்பேன்னு நினைச்சா அதை சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கருத்து சொல்லுங்க. நீங்க உண்மைதான். அதற்காகத்தான் நாம் பொது வெளியில் பேசுறோம். இல்லைன்னா நம்ம 2 பேரும் வீட்டுல உட்கார்ந்து பேசி இருக்கலாம். நாம் பொது வெளியில் பேசுவதே இது பற்றிய சிந்தனைகளை கொண்டு போகலாம். நமக்கு தோன்றுகிற செய்தியை சொல்லுங்க. முக்கியமா கேட்டுக்கிறேன். இந்த குரலுக்கு நான் அந்த அறிஞர் பெருமகிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல எனக்கு தாமரை கண் உலகு என்றார். நான் கடவுளை நம்பாதவன். ஆனால் இந்த இடத்தில் வள்ளுவர் இந்திரனுக்கு தொடர்பு இல்லை, திருமால் உலகத்தை தான் சொல்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். எதனால்னு சொல்லிடுறேன். அதாவது எனவே திருமாலை சொல்லிட்டாரு, அவரு இந்து, அவரு எங்க வைஷ்ணவரு அப்படிலாம் சொல்லலாம். என்ன சொல்லிட்டார்? அதாவது ஒரு திரைப்படத்துல ஒரு உரையாடல் வரும், நகைச்சுவை உரையாடல். அந்த பொண்ணு என்கிட்ட பேசிட்டான்னு அவன் மகிழ்ச்சி அடைவான். என்ன பேசிட்டான்னு இவன் கேட்பான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். அவன் பேசிட்டாங்கிறதுல இவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அந்த பேச்சு முழுக்க அவனுக்கு எதிரானது. அதுபோல இந்த இடத்தில் திருமால் உலகத்தை செங்கன்மால் உலகத்தை வள்ளுவர் குறித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால் அவர் அதை சொல்லுவது திருமால் உலகத்தை உயர்த்தி சொல்லுவதற்காக இல்லை. நீ சொல்லுகிற உங்கள் கடவுளின் உலகம் என்று சொல்லுகிற அதை விட இந்த காதல் உயர், ரெண்டையும் ஒப்பிடுகிறார். நீ ஒண்ணு பார்க்கணும். இதற்குள் என்று சொல்லல, இந்த கதிரவன் மொழிபடும் இந்த உலகத்திற்குள் சிறந்தது இதுன்னு சொல்லல. இதை விடவா அது சிறந்ததுன்னு கேட்கிறார். இதை விடவா என்று இரண்டையும் ஒப்பிட்டு முரணாக நிறுத்தி கேட்கிறார். தாம்பிழ்வார் மென்தோள் துயிரின் இனிதுகொல், இதை விடவாடா அது சிறந்தது, இனிதுகொல் என்பது கேள்வி. இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு இதை விடவா சிறந்தது என்று கேட்கிற போது இரண்டையும் நேர் எதிராக நிறுத்தி திருமால் உலகத்தை விட காதல் சிறந்தது என்று சொல்லுவது மதத்தை விட இல்லறமும் வாழ்க்கையும் இந்த உலக வாழ்வியலும் சிறந்தது என்று சொல்லுகிற ரொம்ப புரட்சியான கருத்தாக நான் கருதுகிறேன். இன்னொரு இடத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லணும். வேண்டுமென்றேதான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோன்றுகிறது. அதாவது இல்லற வாழ்வில் கிடைக்கிற இன்பத்தை சிற்றின்பம் என்றும் கடவுளிடம் இருந்து நாம் பெறுகிற அன்பை பேரின்பம் என்றும் சொல்லுவது ஆன்மீகத்தின் வழக்கு. ஆனால் வள்ளுவர் எதை சிற்றின்பம் என்று சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும். சிற்றின்பம் என்கிற சொல்லை திருக்குறளில் ஒரே ஒரு இடத்தில் அறத்துப்பாலில் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அது வெகாமை என்கிற அதிகாரம். சிற்றின்பம் வெகி என்று அந்த இடத்துல, அதாவது அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுகிற சிற்றின்பம் கூடாது என்கிறார். அவர் சிற்றின்பம் என்று சொல்லுவது இல்லற வாழ்வை அல்ல, மெய்யுறு உணர்ச்சியை அல்ல, காம கூட்டத்தை அல்ல. அவர் சிற்றின்பம் என்று சொல்லுவது அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவது சிற்றின்பம். இதை நீ பேரின்பம் என்கிறாயே, இந்த பேரின்பத்தை விட காதல் உயர்ந்தது என்று அந்த தாமரை கண்ணான் உலகை தாழ்த்தி காதலை உயர்த்தி சொல்லுவதை நாம் தாமரை கண்ணான் இல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏன் வள்ளுவர் அப்படி சொல்லுகிறார்? அப்படியானால் அது உலக பொதுமறை இல்லையா என்று கேட்டால், பெரும்பான்மையாக மக்கள் வழக்கில் இருக்கிற செய்திகளை எடுத்துக்கொண்டுதான் வள்ளுவர் பேசுகிறார். அதற்கு பல இடங்களை நான் சான்று காட்ட முடியும். மக்கள் இந்திரனே சாலுங்கரிங்கிறார். அதுக்கு இந்திரன் அது எல்லாவற்றுக்கும் வேறு பொருள் சொல்லலாம். அப்படி நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. மக்களினுடைய வாழ்வியலில் இருந்துதான் கருத்துக்களை சொல்லுகிறார். எதை மக்கள் நம்புகிறார்களோ, எது மக்களினுடைய சமூகத்தில் வழங்குகிறதோ அதை எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு சொல்லுகிற போதுதான் மக்களுக்கு அது எளிதாக புரியும். நாம ஒரு விவாதமாக இதை நடத்தல. நான் சொல்லுகிற இந்த செய்தி அடிப்படையில் அவர் இந்து மத கடவுளை குறித்திருக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம். நான் அப்படித்தான் கருதுகிறேன். ஆனால் எப்படி குறித்திருக்கிறார்? உன்னுடைய திருமால் உலகத்தை விட எங்கள் காதலும் அன்பும் உயர்ந்தது என்று சொல்லுவதுதான் நமக்கு பெருமை. அதுதான் சரியானது. இவர்கள் கற்பனையாக சொல்லுகிற இந்த உலகம் அல்லது திருமால் உலகத்தை தாழ்த்தி
எதை சிற்றின்பம் என்று சொல்லுகிறார்களோ அதுவே உங்கள் பேரின்பத்தையும் விட பெரியது. வாழ்க்கை நெறி அதுதான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னது போல இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள், திருக்குறள் அன்பர்கள் இது பற்றி மேலும் விவாதிக்கலாம். அது ஒரு செய்தி. இல்ல நம்ம இதை தாண்டக்கூடாது. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு இதுல. தாண்டக்கூடாது. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம முடிச்சுக்குவோம். என்னன்னு கேட்டா, இப்ப நீங்கள் என்னை சொல்வது போல, அதாவது வள்ளுவர் இப்படி சொல்லி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் எப்படி நினைக்கிறேன், அதே போல நீங்களும் உங்களை போன்ற புலவர் பெருமக்களும் வள்ளுவரை எப்படியாவது கொண்டு போய் அந்த இந்திர உலகம் சந்திர உலகத்தில் சேர்த்து விடணும்னு ஏன் இவ்வளவு முனைப்பா நிக்கிறீங்க? ஏன் இதுக்கு ஏன் இப்படி நீங்க பொருள் கொள்ள மாட்டீங்க? தாமரை கண்ணான் அப்படிங்கிறதுக்கு தாமரையின் காதலன் அப்படின்னு பொருள் வருமா வராதா? அவ்வளவுதான் என் கேள்வி. நீங்க போறீங்க. தாமரை கண்ணான் என்பதற்கு கதிரவன் என்று பொருள் வரும். ஆனால் அந்த பொருள் இந்த இடத்தில் பொருந்தார். நீங்க சிந்திச்சு பாருங்க. சூரியனுக்கு கீழே இருக்கிற அல்லது கதிரவனில் இருந்து வந்து பிறந்த அதையும் இப்ப அறிவியல் மறுத்துருச்சு. இப்ப அந்த கதிர்வெடித்து பிழம்பு வீழ கடல் விழுந்து சூடாற்ற அது எல்லாம் பழைய சிந்தனை. இன்னைக்கு அறிவியல்ல அதுவும் மாறி போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கதிரவனிலிருந்து வந்து வீழ்ந்த இந்த உலகம் என்கிற ஒரு துண்டு இருக்கு பாருங்க. அதுல இதை விட சிறந்தது வேற என்ன இருக்கிறது என்று நீங்க கேக்குறீங்க. ஆனால் அந்த திருக்குறள் அப்படி கேட்கல. இதை விடவா அது சிறந்தது என்கிறது. அப்படின்னா அது எது? இந்த சொல்றீங்க, மன்னிக்கணும், பேச்சு வழக்கு சொல்றோம். திருக்குறளை விட சிறந்த நூல் இருக்கிறதான்னு கேக்குறோம். அது இந்த உலகத்துக்குள்ள கேக்குறோமா இல்ல மேல போய் கேக்குறோமா? அத அப்படி கேட்டால் இந்த உலகத்தில் திருக்குறளை விடவா அது சிறந்தது என்று கேட்டால் அது எது என்று சொல்றோம். இல்ல அது எங்க இருக்குன்னு தான் அந்த இந்த உலகத்துக்குள்ள அது இருக்க முடியாதா, இருக்க கூடாதா? அது மக்களின் நம்பிக்கையை தான் அவர் சொல்றாரு. நீங்க அதுதான் செங்கன்மால் உலகம் மிக உயர்ந்தது என்று மக்கள் கருதுகிறார்கள். ஐயா, ஒரு பேச்சுக்காக நான் உங்க கருத்தை ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு நான் கேக்குறேன், திருவள்ளுவர் காலத்தில் இந்து மதம் மட்டும்தான் இருந்ததா, செங்கன்மால் கடவுள் மட்டும்தான் இருந்தாரா, இல்ல வேற மதங்களும் இருந்ததா, வேறு கடவுள்களும் இருந்தார்களா? ஐயா, நீங்க அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. எனக்கு தெரியல. வேறு மதங்களை பற்றிய குறிப்புகளும் திருக்குறளில் உண்டு. எந்த ஒரு மதத்தை பற்றியும் வெளிப்படையாக வள்ளுவர் சொல்லவில்லையே தவிர வேறு மதங்கள் பற்றிய குறிப்புகளும் உண்டு. என் குணத்தான் யார் என்கிற விவாதம் இன்னமும் முடியாத ஒன்று. இன்னமும் சொன்னால் வள்ளுவத்தில் சமணம் சார்ந்த செய்திகள் கூடுதலாக இருக்கின்றன என்பது ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற செய்தி. எனவே எல்லா மதங்களை பற்றியும் குறிப்பாக சொல்லி இருக்கிறார். எந்த மதத்தையும் நேராக சொல்லவில்லை. இது இந்து மத கடவுள் நம்பிக்கையை அவர் குறைத்து சொல்லி இருக்கிற இடம் என்பது என் கருத்து. நான் அங்க கொண்டு போய் அவரை சேர்க்கல. அதை விட இந்த வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு வள்ளுவர் சொல்லுகிற இடம் இது. இல்ல, உங்க பேச்சில இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா, வள்ளுவர் திட்டமிட்டு இந்து மத கடவுள்களை மட்டம் தட்டுகிறார். அதான உண்மை? கடவுள் நம்பிக்கையை உங்களுடைய ஆன்மீக சிந்தனையிலிருந்து வேறுபடுகிறார். ஆன்மீக சிந்தனை நான் முதல்ல ஒரு குறள் சொல்லிட்டேன். ஆன்மீக சிந்தனை எதனை பேரின்பம் எதனை சிற்றின்பம் என்று சொல்லுகிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு அவர் மாறுதலாக சொல்லுகிறார். சிற்றின்பம் என்பது பிறன் பொருளுக்கு வெகுதல், ஆசைப்படுதல் சிற்றின்பம். இது பேரின்பம் என்பது இல்லற வாழ்க்கையே பேரின்பம் என்கிறார். எனவே அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னு தான் நான் கருதுகிறேன். அவர் மேல ஒரு சந்தேகம் இருந்துதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, தேவர் அணையர் கயவர்ங்கிறார் ஒரு இடத்துல. அப்பயே எனக்கு என்னடா இப்படி சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன். தேவர் அணையர் கயவர் அவரும் தன் மேவன செய்து ஒழுகலான்னு ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு. என்னடா காவாடி பசங்களோட தேவரை ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு அடுத்த வரிய படிச்சா, இஷ்டத்துக்கு அவனை என்ன நினைக்கிறானா அதெல்லாம் செய்வான்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல. அப்படித்தான் இதுவும் இருக்குமோ? நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது அதை சிறுமைப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தில் தான் வள்ளுவர் நான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான். அது மட்டும் இல்லைங்கய்யா, நான் அது உள்ள இப்ப நம்ம இன்னொரு இடத்துக்கு விரிவா போயிட வேண்டாங்கிறதுக்காக போகல. கமத்து பள்ளியே நிக்கலாம். தேவர் அணையர்னா தேவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தாமரை கண்ணான் யார் என்பது போல தேவர் என்பவர் யார்? அப்ப தேவரை வள்ளுவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேள்வி இருக்கிறேன். அவர் பெயரை குறிப்பிடுகிற போதெல்லாம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறார் என்று பொருள் இல்லை. அதுக்காகத்தான் புலவர் குழந்தை, தலைவர் கலைஞர் போன்றவர்கள் இந்திரன் உலகம் என்று சொல்லப்படுகிறதே அதை விட அவங்க வருவித்து அதை சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, இந்திர உலகம் ரொம்ப பெரியதுன்னு நீ சொல்ற, ஆனா அதை விட இந்த நடைமுறை வாழ்க்கை தான் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இது ஒரு ஒப்பீடு. நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு விட்டுருவோம். ஆமா, என்ன கருத்து சொல்றாங்கன்னு பாத்துக்குவோம். நம்ம இதை பத்தி ரொம்ப நேரத்தை கடத்த வேண்டாம். பார்த்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றான்னு நம்ம கேட்டுக்குவோம். நன்றியா. நம்ம அடுத்த இடத்துக்கு வரும். அடுத்தது ஒரே ஒரு செய்தி தான்.
இந்த காமத்துப்பால் தொடங்கும் போதே அவர் காமத்தை இன்னொன்றோடு ஒப்பிடுகிறார். நம்ம முதல்ல பார்த்ததும் காமத்தை இந்திரன் உலகத்தோடுன்னு நான் சொன்னேன், சூரிய உலகத்தோடுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி ஒப்பிடுகிறார். அதே போல காமத்தை அவர் இன்னொரு பொருளோடு ஒரு குறளில் அல்ல 4, 5 குறளில் ஒப்பிடுகிறார். கல்லையும் காமத்தையும். எங்க தொடங்கிறார்னா முதல் அதிகாரத்திலே தொடங்கிறார். தகை அணங்குறுத்தல். முதல் அதிகாரத்தின் கடைசி குறட்பாவே என்ன சொல்றாருன்னா, உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் என்று சொல்றார். இந்த நரா அடுநராங்கிறது ஒரு சொல். நான் ரொம்ப பார்த்தேன். நரவு என்றால் தேன் அல்லது மது நமக்கு தெரியும். அத அதுல இருந்துதான் அவனுக்கு என்ன சொல்றானுன்னா தேனை தடவுனா தலை நரைச்சிரும். நரவு நரை அல்ல, அது வெண்மையை குறிக்கும். நரவு என்பது தேனை குறிக்கும். இந்த அடு நராங்கிறார் பாருங்க. அடு என்றால் காய்ச்சிய என்றுதான் சூடு. நம்ம அதனாலதான் இன்னைக்கு கூட தமிழ்ல பேக்கரிய அடுமலைன்னு எழுதுறான். ஆக அடுநரா காய்ச்சியது. எதை காய்ச்சியதுன்னா உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னா தானியங்களையும் கனிகளையும் கொண்டு காய்ச்சியதுங்கிறான். அது எப்படியோ போட்டோம். உண்டார்கள் நல்லது அடுநரா. இப்ப நீங்க பார்க்கணும், இந்த கல் உண்டவர்களுக்குத்தான் மகிழ்ச்சி தரும். காமத்தை போல நினைத்தாலே மகிழ்ச்சி தருவதில்லைங்கிறார். சரிதான். எதற்காக? கள்ளுண்ணாமையை பாடிய வள்ளுவர். கள் வேண்டாம், கூடாது கடுமையாக பாடிய வள்ளுவர் காமத்தை கள்ளோடு சேர்த்து இந்த காமத்து பால்ல 5 இடம் நான் பார்த்தேன். ஏன் அப்படி ஒப்பிடுகிறார்? கள்ளையும் காமத்தையும் ஏன் ஒப்பிடுகிறார்னு இருக்கு. ஏன்னா வள்ளுவ பார்வையில் ஒரே செய்தி சொல்லிடுறேன். வள்ளுவ பார்வையில் காமம் மிக இயல்பானது, தேவையானது, உயர்ந்தது. கள் கூடாதது. கூடாததையும் வேண்டியதையும் ஏன் வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? சொல்றேன். அதாவதுயா வள்ளுவருடைய கொள்கை, வள்ளுவருடைய கருத்து கல் உண்ணக்கூடாது, இந்த மக்கள் கல்லுக்கு அடிமையாகி அழிந்து விடக் கூடாதுங்கிறது அவருடைய கொள்கை. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை சொல்வது அறிஞர்களின் பண்பு. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அதை சொல்லுவாங்க. அது அறிஞரின் பண்பு. அப்ப வள்ளுவர் அந்த அக்கால மக்களின் வழக்கத்திலே இந்த கல் உண்ணுவது என்பது பெரும்பான்மையா இருந்தது. அப்ப இவர் சிந்திக்கிறார், ஏன்டா போய் இதுல கடந்து மூழ்கி கிடக்குறீங்க? அதை விட இன்பம் இங்க இருக்குடா, உன் காதலி கிட்ட இருக்குடா, உன் மனைவி கிட்ட இருக்குடா, ஏன்டா இப்படி போய் அதுல அழியறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடத்த ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறார். உங்களை சம்பந்தப்படுத்தி ஒரு சின்ன செய்தி சொல்லவாயா? உங்களையே நான் சம்பந்தப்படுத்தி சொல்றேன். என்னன்னு கேட்டா உங்களுக்கு நினைவு இருக்கும், சுருக்கமா சொல்லிடுறேன். தலைவர் கலைஞர், திருச்சி சிவா, நீங்க 3 பேரும் தான் ஒரு அறையில இருக்கிறீங்க. இருக்கும்போது அப்ப தலைவர்கிட்ட நீங்க சொல்றீங்க, தம்பி நல்லா பேசுவாருன்னு மட்டும், தம்பியோ அண்ணனோ சொல்லுவீங்க தெரியாது, சிவா நல்லா பேசுவாருன்னு மட்டும் நினைக்காதீங்க தலைவரே, நல்லா பாடுவாரு அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க தலைவர்கிட்ட. அப்படியா சிவா நல்லா பாடுவியா, ஒரு பாட்டு பாடுப்பா அப்படிங்கிறாரு. அப்ப சிவா பாடுறாரு. என்ன தலைவருடைய பாட்டு, அவர் எழுதின பாட்டே பாடுறாரு. காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாண்ட வார்த்தைய வேற ஏதாவது ஒரு வரி கலைஞர் எழுதியிருந்திருக்கலாம். அவருடைய அந்த பகுத்தறிவு மனம், இந்த பகுத்தறிவு கருத்தை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே புகுத்தி விட வேண்டும் என்ற அந்த மனம் இருந்ததால் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லைன்னு எழுதுறாரு அந்த இடத்துல. அப்ப அவருடைய நோக்கத்தை அங்க திணிக்கல, வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க கூட அவர்கிட்ட ஏதோ கேட்டு அவர் பதில் சொன்னதாக எனக்கு நினைவு, எனக்கு அது மறந்துருச்சு. நீங்க ஏதோ கேட்டு தலைவர் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னையா நீங்க கேட்டீங்க அந்த பாடலுக்கு? மட்டும் இப்போ இந்த ஜூன் மாதம் வந்திருக்கிற எங்க திராவிட முழக்கம் இதழ் கலைஞர் சிறப்பிதழா வந்திருக்கு. அதுல இந்த நிகழ்ச்சியை நான் எழுதியிருக்கேன். நான் அந்த பாட்டை தோழர் சிவா பாடும் போது நான் சிரிச்சேன். ஏன் கேட்டாங்க, என்ன சிரிக்கிறேன்னு கேட்டார். அவர் அங்க இருக்கிற எல்லாரையும் கவனிச்சுட்டே வேற இருப்பார். என்ன சிரிக்கிறேன்? இல்ல, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன். இந்த இடத்துக்கு திடீர்னு ஆண்டவன் இல்லைங்கிறத மெதுவா உள்ள சொல்லிட்டீங்களே. இல்லப்பா,
ஆண்டவன் இல்லைன்னு மட்டுமே நம்ம படம் எடுத்தா எல்லாரும் பார்க்க மாட்டான். எடுக்கிற படத்துல சேர்த்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இது எதுக்கு இத ஒப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, கலைஞருக்கே அந்த ஒரு நினைவு இருக்கு. எங்க இடம் கிடைக்குதோ அங்க அத சொருவிடணும்னு. திருவள்ளுவருக்கு ஏன் இருக்கக்கூடாது? இப்ப ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்கிட்ட இந்த கல்லு வேணாண்டா சனி, அதை ஏன்டா கட்டிட்டு அழுவுற? அடுனராக்கா உண்டார்க நல்லது. நீ குடிச்சாதாண்டா உன்ன அது மயக்கம். குடிச்சாதாண்டா உனக்கு ஒரு இன்பம் தருவதை போன்று நீ நினைக்கிற. ஆனால் கண்டாலே போதை தருகின்ற, கண்டாலே இன்பம் தருகின்ற, கனியினும் சுவையுடைய உன் காதலி இருக்கிறாளே, அவளை மறந்துட்டேடா தம்பின்னு அவரு அப்படியே இடையில சொருவுறாரியா. கலைஞர் சொருவுனா மாதிரி திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. எல்லா குரல்லையும் அப்படிதான். கல்லை ஆதரிச்சிருக்காரா? உன் காதலியை விட கல் சிறந்தது அப்படின்னு சொல்லி இருக்காரு எங்கேயாவது? இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஐயம் வருதுனாங்கய்யா. கல்லை ஒப்பிட்டு கல் உண்டால்தான் மகிழ்ச்சி தரும், கழிப்பு தரும், காதல் நினைத்தாலே மகிழ்ச்சி தரும் என்று சொல்லும் போதுதான் கல் அல்ல காமம் தான் இயற்கை என்று சொல்லுவது சரி. ஆனால் என்ன சிக்கலாக இருக்கிறதுன்னா, கல் உண்டால் மகிழ்ச்சி தருமா? நீங்க சொல்லலாம். அது அருந்துகிறவனுக்கு மகிழ்ச்சி தரும்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு. ஆனால் அருந்துகிறவனுக்கே அது என்ன என்று கண்ணுண்ணாமையில சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர். ரொம்ப கவனிக்கணும். 2வது வரிய அவன் கள்ளு குடிச்சதுக்கு அப்புறம் அவன் தூங்குறானா செத்து போயிட்டானான்னு கூட தெரியாது. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். எனக்கு அது அல்ல. எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல் உண்பவர். கல் அருந்தவில்லை, அவன் நஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எனவே நஞ்சு என்று சொன்ன வள்ளுவர் அது இனிமையானது என்று எப்படி சொல்றார்? அதே கருத்தை தான் அங்க மென்மையா சொல்றாரு. அவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த காதல்ல இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றோன்னே தெரியாது. இப்ப கூட சில வள்ளுவரை ஒட்டி சில கருத்தை சொல்றோம்னு பாருங்க. ஒரு காதலன் சொல்றான், எப்படி சொல்றான் பாருங்க. மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்குங்கிறான். எங்க போய் சாவணும்னு நினைக்கிறான் பாருங்க. மார்புக்கு மத்தி. ஏன்னா அவனுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு, காதலுடைய வெளிப்பாடு. இன்னொருத்தன் சொல்றான், சென்டிமீட்டர் சிரிப்பு இல்லைன்னா செத்து போனேன்டிங்கிறான். 1 சென்டிமீட்டர் சிரிச்சாலாம், இவர் செத்துட்டாராம். ஏன்னா அந்த காதலின் மிகுதி, காதல் படுத்துற பாடு இதெல்லாம். அப்படி இருக்கும்போது இப்படி உள்ளவங்கிட்ட அந்த கல்லின் மீது அவன் காதல் கொண்டவன், கல்லின் மீது காதல் கொண்டவனை திருப்பி மென்மையாக தட்டி கொடுத்து செத்து போன நெஞ்ச குடிக்கிறான்னு ஒரு கடுமையா ஒரு இடத்துல சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மென்மையா சொல்லுவோமே. இப்படி சொன்னாலாவது இந்த பையன் திரும்பி வருவானா பாப்பமே அப்படின்னு. இங்க பாருடா, இவளை பாருடா, இதை விடவாடா அந்த கல்லு சனியம் உனக்கு உயர்ந்தது, அந்த சாராயத்துல போய் குந்திரிக்கடா அப்படின்னு தட்டி கொடுத்து தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக வள்ளுவர் சொன்னதா தான் நான் இதை நினைக்கிறேன். ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல. நீங்கள் சொன்ன வரிகள் எல்லாம் கல்லை போலவே காமமும் போதை தருவது என்பதாக இருக்கிறது. ஆனா காமம் இயல்பான, காமம் வாழ்விற்கு தேவையானது, காமம் வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு தான் நான் கருதுறேன். எனவே கல் வாழ்விலிருந்து பிரிக்கப்பட வேண்டியது, கல் தேவையற்றது, கல் இனிமையற்றது. எனவே இரண்டும் ஒன்றுக்கொண்டு முரணாக இருப்பதை இதை காட்டி இதை விட அது சிறந்தது என்று சொல்லுகிற போது கல்லின் பக்கமும் கொஞ்சம் அதுவும், அதாவது வேண்டுமானால் ஒரு சமாதானம் நாம் சொல்லலாம். அதாவது வள்ளுவர் அவருடைய பார்வையில் சொல்லவில்லை, கல் அருந்துகிறவனுக்கு அது மகிழ்ச்சி தருகிறது. அதை விட அது கூட நீ உண்டால்தான் உனக்கு மகிழ்ச்சி தருகிறது, இது கண்டாலே மகிழ்ச்சி தரும் என்பதாக அதற்கு பொருள் கொள்ளலாம். இருந்தாலும் கல்லை கொண்டு வந்து அதுல நீங்க இப்ப நம்ம இரண்டையும் சேர்த்து பார்க்கிற போது எனக்கு ஒன்று புரிகிறது. கல்லையும் காமத்தையும் ஒப்பிட்டு, திருமாலுலகத்தையும் காமத்தையும் ஒப்பிட்டு வள்ளுவர் சொல்லுகிற போது மக்கள் ஏற்கின்றவற்றை, இப்ப நீங்க இதுக்கு நம்ம பேசுனதுக்கு இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விடை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த திருக்கண்மால் உலகம் திருமால் உலகத்தை வள்ளுவர் ஏற்றாரா என்றால் கல்லை வள்ளுவர் ஏற்றாரா? தான் ஏற்காத கல்லை சொல்லி அதை விட இது சிறந்தது என்று சொன்னது போல தான் ஏற்காத திருமால் உலகத்தை சொல்லி அதை விட இது சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. உங்களோட கருத்தையும் உட்கொண்டே நான் சொல்லுகிறேன். எனவே இரண்டையும் அவர் ஒப்பிடுகிறார். அந்த ஒப்பீட்டில் எது சிறந்தது என்று சொல்லும் போது மிக கவனமாக அவர் சிறந்ததை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். சிறந்ததை மட்டும் சொல்லாமல் இது சிறந்ததில்லை என்பதையும் சொல்லுகிறார் என்பதையும் நான்
இல்ல, நான் நுணுக்கமா சொல்ற ஒரு இடத்தை நீங்க தயவு செஞ்சு இன்னொரு முறையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு செங்கன்மாள் உலகம்னு அவர் சொன்னதுல எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை. அவர் சொல்லி இருந்தா எனக்கு ஒப்புதல் தான். ஆனால் அப்படி சொல்ல நினைத்தவர் ஏன் தாமரை கண்ணன் உலகம்னு சொல்லாம கண்ணான் உலகம்னு ஏன் சொன்னாரு? அதுக்கு நீங்க எனக்கு விடை சொல்லுங்க. ஏன் கண்ணான்னு எழுதினாரு? ஏன் கண்ணன் அவர் எழுதியிருக்க வேண்டியதானே? கண்ணான் என்கிற சொல்லால் பொருள் முற்றுமாக மாறா. தாமரை கண்ணன் என்பதும் தாமரை கண்ணான் என்பதற்கும் அவ்வளவு பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி பொருள் இல்ல, பொருளே அப்படியெல்லாம் மாறி போய்விடாது. தாமரை கண்ணான் உலகு என்று சொல்வதனால பொருள் அப்படி மாறிவிடாது. தாமரை கண்ணன் என்று நீங்கள் சொல்லுவதற்கு கண்ணான் என்று பொருள் வைத்துக் கொண்டு அது சூரியனை குறிக்கும் என்றால் இந்த குறட்பாவுக்கு பொருள் பொருந்தவே பொருந்தாது. சூரிய உலகில் இதை விட அது சிறந்ததா என்று கேட்டால், காதலை விட சூரியனால் படைக்கப்பட்ட இந்த உலகம் சிறந்ததான்னு கேட்கிறாரா? அந்த தாமரை அப்ப இந்த உலகம் அவர் நேரடியா சொல்லியிருக்கலாம். தாமரை என்ற சொல்ல அவர் கண்ணான் எழுதியிருக்காரு. அதனாலதான் நான் கேட்கிறேன், தாமரை ஏன் அங்க கொண்டு வந்தார்? இல்ல, இந்த உலகத்துக்கு தாமரை கண்ணான் உலகு என்கிற பெயர் பொருந்துமா? ஏன்னா தாமரையின் கண்ணான் காதலன், அவன் சூரியன். எனவே சூரியனிலிருந்து வந்த உலகம் இது. எனவே இவ்வளவு சுற்றி வளைத்து அதற்கு பொருள் வரணுமா? தாமரை கண்ணான் புரியும், சுற்றி வளைத்துதான் பொருள் பார்க்கணும். இல்ல, தாமரை கண்ணான் உலகு என்பது இந்த பூமியை குறிக்க. அப்படி தாமரையின் காதலன் சூரியன் அல்லவா? அப்படி நம்ம எடுத்துக்கவே கூடாதா? இல்ல நாங்க ஒத்துக்க வேண்டாம். நீங்க இப்படி நான் நினைச்சது பிழையா? தாமரை கண்ணான், தாமரையின் காதலன், அந்த தாமரையின் காதலன் சூரியன், அந்த சூரியனிலிருந்து கிடைக்க பெற்ற இந்த உலகம்னு நான் பொருள் எடுத்திருக்கேன். இது சரியா பிழையாங்கிறத நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாயா? பார்க்கின்ற அன்பர்கள் எழுதுட்டியா? இல்ல, யார் ஒருவருமே இது சரி பிழை என்று தீர்ப்பு சொல்ல வேண்டியது. என்னை இதற்கு உரை இதுவாக இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அவர் மிக கவனமாக மக்கள் நம்பிய அந்த திருமால் உலகத்தை சொல்லி, நீ ஆன்மீகத்துல அங்க போய் சொர்க்கத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியடா, சொர்க்கத்தை விட இந்த வாழ்க்கை தான் இனியது என்று அதனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீங்க இந்த உலகம் இந்த பூமின்னு கேட்டா அதுல ஒப்பீடே வரல. அதுல நீங்க பார்க்கலாம், இனிது கொள், இதை விடவா அது இனியது என்று கேட்கிறார். இதை விடவா அது என்றால் நீங்க சொல்லுகிற பொருளில் காதலும் இங்கேதான் இருக்கிறது, இந்த உலகமும் இங்கேதான் இருக்கிறது. இரண்டையும் ஒப்பிடும் போது பொருள் வரவில்லை என்று நான் இல்ல எனக்கு என்னன்னு கேட்டா, இப்ப உங்க கருத்துப்படி அவர் சமண மதத்தை சார்ந்தவர்னு ஒரு கூற்று இருக்கு. அவர் ஏன் அந்த சமண கடவுள்களை குறித்து கூட அந்த உலகத்துல இந்த இன்பம் இருக்கான கூட ஏன் அவரு இந்த இந்து மக்கள் நம்புகின்றதுல மட்டும் அவர் ஏன் கை வைக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது சமணத்தில் அவருக்கு ஏற்பு உண்டா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் உறுதியான கருத்து இல்லை. சமணத்தை சார்ந்தவருக்கு அவருக்கு ஒருவேளை சமண கருத்தில் உடன்பாடு இருந்தால் அதை குறை சொல்ல மாட்டார்ல. இன்னொன்றையும் பார்க்கலாம். பௌத்த சமணத்திற்கும் அன்றைக்கு இந்து மதம் அல்ல, வைதீக மதம். பௌத்த சமணத்திற்கும் வைதீகத்திற்கும் இடையில் மிகப்பெரிய போட்டிகள் இருந்தன. அது இந்த தலைப்பிலிருந்து விலகி போய்விடும் என்பதால் நான் உள்ள போறேன். நீங்கள் சொல்லுகிற இந்திரனின் சொர்க்கம் அல்லது திருமால் உலகம் என்பதை விட காதல் சிறந்தது என்று சொல்லி நேரடியாக அந்த மக்கள் நம்பிக்கையிலிருந்து நான் தான் சொல்றேன், உலகம் முழுவதும் காதலை சிற்றின்பம் என்றும் ஆன்மீகத்தை பேரின்பம் என்றும் சொல்லுகிறது. கவனமாக அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவதுதான் சிற்றின்பம், இது பேரின்பம் அல்ல, காதல் தான் பேரின்பம் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று நான் கருதுகிறேன். மகிழ்ச்சி. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு பகுதியில் திருக்குறள் பற்றி நாம் உரையாடலாம். நன்றி, வணக்கம். நன்றியா, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.